குழம்பு குழம்பு ரசம் ரசம் நீங்க ஜூஸ்ங்கிற பேர்ல என்ன கொடுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பிஸியா பண்றாங்க நீங்க நினைப்பீங்க. நம்ம போனாதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மட்டன் லெக் பீஸ் வரல. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்ல வெயில் சில்லி சிக்கன் தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஏமாத்திட்டியா? ஒரு ஃபுட்டி கடையாலும் Hey guys, welcome back to our channel. ஸோ வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு மங்களகரமாக ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிருக்கேன். எதுக்குன்னா அண்ணாவோட பாப்பா இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மொட்டை போடுறாங்க இன்னைக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் ரெடியாக இருக்கேன். ஸோ 8 மணிக்கு வர சொன்னாங்க. நம்ம 9:45 தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருக்கோம். ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கோம். மாமா அத்தை எல்லாருமே வந்துட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் ஃபங்க்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா. ஸோ நம்ம மெயினாக தானே, நம்ம போனால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம இருக்கோம். இப்போ ரீச் ஆகிட்டு நான் இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஆகுது. சரி 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 அண்ணி நம்ம டம்ளர்ல பத்தாது. இன்னமும் மசாலா எல்லாம் கலக்கி வச்சிருக்காங்க. என்னக்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? சில்லி சிக்கன் தயார் பண்ணிட்டு இருக்கோம். சில்லி சிக்கனா? சூப்பர். என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, ஒரு முட்டை, சிக்கன் சில்லி மசாலா, மிளகாத்தூள், ஓகே, உப்பு. இப்போ முக்கியமாக சிக்கன் போட்டுக்கலாம். நமக்கு சில்லி சிக்கன் ரெடி ஆகுது. சில்லி சிக்கன் டேஸ்ட் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ரிவ்யூ பண்ணுறேக்கா? அது பந்தி போட்டதுக்கு தான் கொடுப்பாங்க, இப்போ கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க, நம்ம யூடியூப்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்து பார்க்குறியா? நம்ப மாட்டாங்க அவங்க. டேஸ்ட் கொடுப்பீங்களா? ஏமாத்திட்டியா? அது டேஸ்ட் ஓகேவா? டேஸ்ட் பார்க்கலையா? பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்க வச்சு தெரிய வேண்டாம். செலக்டட். மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி. அது காட்டுங்க. கலர் பாரு எப்படி இருக்குன்னு. இவருக்கு குடிப்பது என்ன? நீங்க ஜூஸ்ங்கிற பேர்ல என்ன கொடுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. தண்ணியில கலரா இருக்கு. லைட்டா லெமன் தெளிச்சிருக்கீங்க. நீங்க பிரியாணி செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நாங்க வீட்டுல இருந்து தூக்கு பஸ் தூக்கிட்டு வந்திருப்போம். இப்படி பிரியாணி தம்மு போட்டு சொல்ல விடமாட்டோம். இலையில பொட்டலம் கட்டிட்டு போவோம். ஒரு ஃபுட்டி கடையாலும். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். யார் என்ன ஒரு கூப்பே வருது? யார் இவங்கெல்லாம்? பிரியாணி திறந்துட்டே வந்திருக்காங்க. இல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பிடிக்கிறாங்க. ஆஹா ஆஹா, ஓபன் ஆகுது. அண்ணாங்களா? டிரைவர் பஸ் டிரைவர் வருமானா? சரி சரி சரி. அது கோயில். சரி சரி. எவ்வளவு பொறுப்பா ஒரு ஆண் மகன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்பதான் பெண்களுக்கு பிடிக்கும். இந்த கேமரா பின்னாடி இருக்கிறவங்க இதை கத்துக்கணும். எங்க குடும்பத்தை பாத்தீங்களா? எங்க குடும்பத்தை எல்லாரும் எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னு. சித்தப்பா வந்து அவங்களோட அண்ணா ஒய்ஃப்காகவும்
2 அண்ணா வைஃப்காக செய்றாங்க. அண்ணா வைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி அவங்க என்ன பிஸியா பண்றாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அங்க பாருங்க. அண்ணா வைஃப் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. மட்டன் லெக் பீஸ் வரல. மட்டன் லெக் பீஸ் வரல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வேங்கடா அவருக்கு முதல்ல மட்டன் லெக் பீஸ். யாரா அவரு? ஏய் இவர் வந்து பரிமாறுற மாதிரி போயிட்டு இருக்காருப்பா. அப்படியே பாரு பாட்டு கரெக்டா வருது. நன்றி சொல்ல நன்றி சொல்ல உனக்கு. அக்காவும் தம்பியும் லாஸ்ட் பந்தியா? லாஸ்ட் பந்தி மாதிரி தெரியலீங்க. சோறு இருக்கான்னு தெரியல. போடுவாங்க சாப்பிட்டு போலாம். அவர் பேர் இன்னும் இருக்காரு. நீ லாஸ்ட் பந்திங்கிற. அதான் பெஸ்ட். சைலண்டா சாப்பிட்டு இருக்காங்க மக்களே. ஏன்னா தயிர்ல நிறைய ஆட் பண்ணுவாங்க, நம்பிடாதீங்க. இதே கட் பண்ணிடுவோம். இதுல டப்பிங் கொடுத்துடலாம். நம்புங்க மக்களே சொல்ற மாதிரி சொல்லிடலாம். இதுக்கு நம்ம தண்ணி காட்டுறாங்க. ஓகேவா? சின்ன பரவாயில்ல. ஓகே 2 பேர் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க. சிக்கன் நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு. பாக்குறீங்க ரொம்ப முறைச்சிட்டே சாப்பிட்றாரு. சந்தோஷமா சாப்பிட்றது இல்லையா? அப்படி இல்ல. அப்படி இல்லைங்க. வெயில் கடா வெட்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு புளி வச்சுக்கணும். மட்டன் கறி பீஸ் இருக்கு இல்லையா, அதை போடணும். சில்லி சிக்கன் அது கொஞ்சம் எடுத்து அதை உள்ளே போடணும். முட்டையோட மஞ்சக்கரு அது கொஞ்சம், முட்டையோட வெள்ளைக்கரு அது கொஞ்சம். சரி. அப்புறம் முட்டை மசாலா இருக்குது, வெங்காயம், சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா அது கொஞ்சம், கொஞ்சம் கறியும் கொஞ்சம், கிரேவி கொஞ்சம், தயிர் பச்சடி, வெங்காயம் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு பிரியாணி மேலே தூவி விட்டு அப்படியே எடுக்கணும். என்ன சமையல் பண்ணி வச்சதே சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரியாணி செய்யறது தான் வெங்காயம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கே வெங்காயத்தை போட்டு சாப்பிடணும். ஆமா, எது பிடிச்சது உங்களுக்கு? எல்லாமே சூப்பராக இருக்கு. வெயிலுக்கு அந்த மாதிரி உப்பு காரமெல்லாம் குறைவாக போட்டு ஜாமன் இருக்கு. ஆண்டி உங்களுக்கு எது பிடிச்சது? எது பிடிச்சது? எல்லாமே நல்லா இருக்கு. அவ்வளோதானா? சித்திக்கு எது பிடிச்சது? அந்த உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? சூப்பரா இருக்கு. எல்லாம் ஓகே. இதுக்குள்ள வந்தா சரி. நல்லி வந்துருச்சா? ஆமா, அதுக்குள்ள எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒரு தட்டு இப்படி வந்து கௌதமி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க இலையோட சேர்த்து எடுத்தீங்கன்னு வைங்களேன். இந்த நல்லி எலும்பில் இருக்கிற உள்ள இருக்கிற இது கிடைக்குமா? ஆமா, கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு வந்து பிரியாணி. அது எப்பவுமே ரசம் கௌரி ரொம்ப லைட்டாக இருக்குமா, கதைக்கு கொஞ்சம் இருக்காது. அதனால லைட்டாக குழம்பு ஊற்றிட்டு வந்து திக்காயிடும். ரசத்துக்குள்ள குழம்பா? ஆமாம், ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது குழம்பு சாப்பிட்டு குழம்பு ரசம் சாப்பிடணும். வித்தியாசமாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் குழம்பு தனியா, அப்புறம் ரசம் தனியா, அப்புறம் குழம்பு ரசம் சேர்த்து குழம்பு 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 ரசம், ரசம், அப்புறம் ஃப்ரை ரசம். என்னோட போகிறோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து கைகளுக்கு போகிறோம். கைகளுக்கு எங்கே போக போகிறோம்? வா, கூட்டிகிட்டு போகிறேன்.
அப்படியே வந்து கடா வெட்டை வந்து சுபமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தண்ணியில் முடிச்சிருக்கோம். எல்லாரும் வந்து வேறு தண்ணியில் முடிப்பாங்க, கடா வெட்டுனா தண்ணி இல்லாமல் இருக்காது. அதனால நாங்கள் வந்து நல்ல தண்ணியாக இந்த மாதிரி தண்ணியாக எல்லோரும் வந்து ஆற்று தண்ணியில் முடிச்சிருக்கோம். ஆற்று தண்ணியில் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி எல்லோரும் கொண்டாடுங்க, வேறு தண்ணியை போட்டு வந்து அலப்பறை பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். போயிடாதீங்க இருங்க வாங்க. இப்போ நம்ம பெங்களூர் ஸ்பெஷல் வாட்டர்மெலன் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம். உனக்கு கொடி நிறைய இப்படியே சாப்பிட்டாச்சு. நல்லா திருப்திகரமா வந்து வாட்டர்மெலனும் சாப்பிட்டாச்சு, கிடா வெட்டும் சாப்பிட்டாச்சு. கடா வெட்டே சாப்பிட்டீங்க? இல்ல கிடா வெட்டில சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே வாட்டர்மெலனும் சாப்பிட்டாச்சு. வாட்டர்மெலன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை பார்த்து தான் இறங்கினேன். ஆக்சுவலாக என்னடா அது பெங்களூர் ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க, பொள்ளாச்சியில் வந்து பெங்களூர் ஸ்பெஷல் போட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். பட் டேஸ்டியாக இருந்துச்சு. பழம் கூட நம்ம வாங்கியிருக்கோம், மறுபடியும் ஒரு பாதி பழம் வாங்கினோம். அது வந்து ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து வாட்டர்மெலன் ரொம்ப தேவைப்படுதுங்க. தண்ணி வந்து எவ்வளோ குடிச்சாலும் பற்ற மாட்டேங்குது. ஸோ வாட்டர்மெலன் வந்து ரொம்ப நல்ல காய், அது வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம் எல்லாருமே இந்த சம்மர் சீசனுக்கு. ஸோ இது நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோவை. நிஜமாவே இப்போ வந்து வீடியோ முடியுது. நம்ம இனி வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு. வாங்க.